அன்பர்களே, இன்று ஆடி 18 அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் கும்பகோணம் மேலக்காவிரி காவிரித்தாய் கோவிலுக்கு செல்கிறோம். இக்கோவில் கும்பகோணம் மேலை காவிரியில் காவிரியின் வடகரையில் அமைந்துள்ளது. கோவில் தோப்பு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தை ஒட்டி உள்ள காவிரி படித்துறையில் உள்ளது. ஆடி மாத 18ஆம் நாள் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுகிறது. 18 என்னும் எண்ணிற்கும் ஆன்மீகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. சபரிமலையில் 18 படிகள், புராணங்கள் 18, பகவத்கீதை 18 அத்தியாயம், காவிரி படித்துறை படிக்கட்டுகள் 18, இப்படி பல விளக்கங்களை கூறலாம். ஆடி 18 நமக்கு தண்ணீர் தரும் நதியை வணங்கும் வழிபாட்டு நாளாகும். காவிரி நதியை பெண் தெய்வமாக வழிபடும் நாள் இது. இந்நாளில் ஆற்றங்கரைகளில் உள்ள படித்துறைகளில் பெண்கள் வாழை இலையை விரித்து வைத்து அதன் மேல் அகல் விளக்கேற்றி நதிக்கு பூஜை செய்வர். வாழை மட்டையில் விளக்கேற்றி ஆற்றில் மிதக்க விடுவதும் உண்டு. தாலி கயிறு மாற்றல், சரடு கட்டி கொள்ளல் போன்றவையும் நடைபெறும். சப்த கன்னிகைகளையும் இன்று வழிபடுவர். இவ்விழா திருவரங்கம், மதுரை, ஸ்ரீவில்லிபுத்தூர், மோகனூர் போன்ற பல ஊர்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படும். பொங்கி வரும் பொன்னி நதியாம் காவிரியை தாயாக போற்றி காவிரி தாய்க்கு சீர் செய்யும் நாள்தான் இந்த ஆடி 18. தீர்த்தத்தையே தெய்வமாக கொண்டாடுவது தமிழர் மரபு. அந்த வகையில் காவிரியை இறை வடிவமாக போற்றி கும்பகோணம் மேலை காவிரியில் வடகரையில் அமைக்கப்பட்ட ஆலயம்தான் காவிரித்தாய் கோயில். அளவில் இக்கோயில் சிறியது, இருப்பினும் அளப்பரிய மாட்சியை கொண்டதாக அமைந்துள்ளது. படித்துறை மண்டபமாக சிதிலமடைந்த இக்கோவிலை 2013ஆம் ஆண்டு அடியார்கள் குழுவினர் புனரமைத்து கட்டினார்கள். பூமிக்குள் சென்று கொண்டிருந்த காவிரி ஏரண்ட மகிழ்ச்சியின் உயிர் தியாக வழிபாட்டில் விளைவாக பூமி மேல் எழுந்த இடம்தான் மேலை காவிரியாகும். புராண பெருமை கொண்ட இடத்தில் இந்த ஆலயத்தின் உள்ளே கிழக்கு நோக்கிய நிலையில் சுகாசனத்தில் அமர்ந்த நிலையில் இரு கரங்களும் அபய வரத முத்திரைகளுடன் வீற்றிருக்கிறாள் காவிரி அன்னை. 1.5 அடி உயரத்தில் கருங்கல் திருமேனியாக திகழும் அன்னையின் முகம் பக்தர்களை அன்போடு அரவணைக்கும் திருமுகம் ஒளிவிட காட்சி தருகிறாள். தினமும் உரிய முறையில் பூஜைகள் நடைபெறுகின்றன. காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் இங்கும் வந்து காவிரி தாயை வழிபட்டு செல்கின்றார்கள். ஆடி வெள்ளிக்கிழமைகள், ஆடிப்பூரம், ஆடி 18 ஆகிய நாட்களில் அன்னை வடிவில் காவிரியை இங்கு சிறப்பாக வழிபடுகிறார்கள். ஆற்றில் புதுப்புனல் பொங்கி வரும் இந்த நாளில் விவசாயம் செழிக்கவும், குடும்பத்தில் குதூகலம் பெருகிடவும், திருமணப்பேறு கிட்டிடவும், மாங்கல்ய பாக்கியம் சிறக்கவும் இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள். ஆடி 18 பண்டிகை காவேரி ஆற்றினை பூஜித்து போற்றி வணங்குவோம். கூடி பணிந்து குலதெய்வம் காத்திட கும்பிடுவோம், இனி துன்பமில்லை. ஓம் சக்தி பராசக்தி காவிரி அன்னையே போற்றி போற்றி.